வணக்கம். மஞ்சுளாதேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ நம்ம புதுசாக ஒரு வீடியோ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். எவ்ரிதிங் 3D சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ போயிட்டு mdmstc.com நம்ம வெப்சைட்டில் போனீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் வீடியோஸ்ன்னு இருக்கும். அதில் போனீங்கன்னா இங்கே இருக்கும் இன்ஸ்டாலிங் எவ்ரிதிங் 3D அண்ட் ஆக்டிவேட்டிங். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட் டு கார்ட்னு வரும். ஓகேங்களா, ₹250. ஓகே, ₹250 பே பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ ஆட் டு கார்ட்னு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ண சொல்லும். ஓகேங்களா, ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ன வேணும், இமெயில் ஐடி கரெக்டாக கொடுங்க. அப்போ தான் எக்ஸ்பயர் ஆகிறது எல்லா டீட்டெயிலும் நமக்கு வரும். கொடுத்துட்டு ரிஜிஸ்டர்னு சொன்னீங்கன்னா திருப்பி அங்கே இதுக்கே போகும். ஓகேங்களா, ஆட் டு கார்ட்டுக்கே போவோம். ஸோ ஆட் டு கார்ட் போனீங்கன்னா நீங்கள் பே பண்ணுறது எல்லாமே பண்ணிக்க முடியும். நம்ம ஆன்லைனில் வாங்குற மாதிரியே பண்ணிக்க முடியும். பட் இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே என்ன பார்ப்போம் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஸோ இதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் என்ன வீடியோவில் என்ன கண்டென்ட் இருக்குங்கிறதையும் சொல்லும். இது ஃப்ரீ தான். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் எவ்ரிதிங் 3D சாஃப்ட்வேரை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், அதுக்கு முன்னாடி என்ன ப்ரிகாஷன் எடுக்கணும், எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறதை போட்டிருப்போம். அது இல்லாமல் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது எல்லாமே டீட்டெயிலாக அங்கே இருக்கும். ஓகேங்களா, பின்னாடி சில பிரச்சனைகள் வந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோஸில் சொல்லியிருப்போம். முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பாஸ் பண்ணி நீங்கள் இது பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ரைட். இப்போ ஆட் டு கார்ட்னு போனோன்னா எனக்கு சைன்இன் கேட்குது. திருப்பி ஆட் டு கார்ட் கேட்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ திருப்பி இங்கே போய்ட்டு வியூ கார்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே லிஸ்ட் பண்ணும். ஓகேங்களா, இங்கே ஒரு இன்னொன்று. ஓகே, ஸோ இப்போ என்ன ப்ரொசீட் டு செக் அவுட் அப்படின்னு. ஸோ இங்கே போய்ட்டு உங்களோட பில்லிங் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துட்டு பஞ்சாப் நேஷனல் வேணுமா பே பை ரேசர் வேணுமா, நீங்கள் ப்ரிஃபரபிளி பே பை ரேசர் பே எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா பே பை ரேசர் பேனா உங்களுக்கு கியூஆர் கோடு வரும். உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும், கொடுத்துட்டிங்கன்னா கியூஆர் கோடு வரும். ஓகே, கியூஆர் கோடு அங்கே ஸ்கேன் பண்ணிக்கலாம். யூபிஐ இது வரும். நீங்கள் அப்படியே ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸ்கேன் பண்ணிவிட்டு பே பண்ணோன்னே இமிடியேட்டாக ஆக்டிவேட் ஆகிரும். இல்லை அதுக்கு பதில் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் எடுத்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இதோட ஸ்க்ரீன்ஷாட்டை எங்கள் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணணும். இங்கேயே கொடுத்துருப்போம் வாட்ஸ்அப் நம்பர். ரைட்டுங்களா, இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நாங்கள் யூபிஐ கோட் ஷேர் பண்ணுவோம். நீங்கள் என்ன பண்ணணும், அதை ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணிவிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட் எங்களுக்கு அனுப்பணும். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணணும், மேனுவலாக ஆக்டிவேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ரெண்டில் எந்த மெத்தட் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் இதை இது பண்ண விரும்பலை. ஸோ இது உள்ளே போனால் எப்படி இருக்குங்கிறது நான் வேறு இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ போனோம்னா நமக்கு இந்த இதை எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ போயிட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ரன் பண்ண ஆரம்பிச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு தடவை பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ரீடேக் திஸ் கோர்ஸ்னு வரும். ஓகேங்களா, ஸோ அப்போ ரீசெட் டேட்டான்னு சொன்னிங்கன்னா நீங்கள் பார்த்தது எல்லாமே ஓடி முடிஞ்சிடும், கேன்சல் ஆகிரும். இதே கீப் டேட்டானா டேட்டா அப்படியே தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிக் மார்க் இருக்குது. ஓகேங்களா, இந்த டிக் மார்க் இருக்கும், நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம். ஓகே, என்னென்னா நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் பார்த்துக்கலாம். இதே ரீசெட் டேட்டானா இந்த டிக் மார்க் மறைஞ்சிரும். ஸோ என்னென்னா இது சர்டிஃபிகேட் இல்லைங்கிறதாலும் ப்ராப்ளம் இல்லை. இதே சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ரீசெட் டேட்டான்னு சொன்னிங்கன்னா திருப்பி எல்லா வீடியோவும் பார்த்து முடித்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா, கீப் டேட்டான்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் அப்படியே இருக்கும். ஓகே, இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்து முடிச்சுட்டீங்க அப்படின்னா திருப்பி டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காது. ஆக்சுவலாக நீங்கள் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஃபஸ்ட் டைம் பார்க்காத வரைக்கும் இங்கே இருக்கும். பார்த்துட்டிங்கன்னா என்ரோல்டு கோர்ஸில் போய்ட்டு நீங்கள் அந்த வீடியோஸை பார்த்துக்கலாம். ஓகேங்களா, எந்த டவுட் இருந்தாலும் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதுக்கு நாங்கள் உங்களுக்கு எப்படி ஜாயின் பண்ணணும் என்னங்கிற டீட்டெயிலும் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் சொல்லுவோம்.